239வது ஆண்டாக பிப்ரவரி 11 நடைபெறவிருக்கும் பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசத்தில் 1.5 மில்லியன் பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 1 மில்லியன் பேர் திரண்டனர். பள்ளி விடுமுறை என்பதால் இவ்வாண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்களும் சுற்றுப்பயணிகளும் வருகின்றனர். எனவே தைப்பூச திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டோம் என்றால் நிச்சயமாக மக்களுக்கு நாம் நன்மைகள் செய்ய முடியும். குறிப்பாக இந்து அறப்பணி வாரியம் மற்றும் பிணை நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்களும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் சேர்ந்த நிர்வாகமும் ஒன்றாக இணைந்து இந்த தைப்பூச திருநாளில் நாம் ஒற்றுமையாக கொண்டாட போகின்றோம். மறுபடியும் ஆங்கிலத்தில் ஒற்றுமை தைப்பூசம் என்று நான் சொல்ல வலியுறுத்த விரும்புகின்றேன். பினாங்கின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இச்சமய பெருவிழா சுமூகமாக நடந்திட ஏதுவாக தேவஸ்தானமும் சம்பந்தப்பட்ட குழுவினரும் ஏற்பாடுகளை செவ்வனே செய்து வருவதாக அவர் கூறினார். இவ்வேளையில் தைப்பூசத்தை முன்னிட்டு தங்கரதம் லெபோக்வீனில் இருக்கும் மகா மாரியம்மன் கோவிலில் இருந்து பிப்ரவரி 10 காலை 6 மணிக்கு புறப்படும். தண்ணீர்மலை ஸ்ரீ அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்தை மறுநாள் சென்றடையும். பிறகு மகா மாரியம்மன் ஆலயத்தை நோக்கி பிப்ரவரி 12 திரும்பி மறுநாள் கோயிலை சென்றடையும் என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.